தோட்டத்தில் வந்து பசங்களுக்குலாம் வந்து பால் தான் கொடுப்பாங்கம்மா, காஃபி டீ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே பால் தான் தலைவரும் குடிப்பார். பால் வந்து ஒரு கிளாஸில் பால் எடுத்து இன்னொரு கையில் பேப்பர் எடுத்துகிட்டு நான் போய் தலைவருக்கு கொடுத்துருக்கேன். காலையில் போய் கொடுத்து சொன்னாங்க ஜானகியம்மா. கொடுத்த போது அவர் பேப்பரை வாங்கி வச்சுட்டு பால் குடிச்சிட்டு என்கிட்ட ஸ்கூல் பற்றி, அப்புறம் வந்து நீ என்ன ஆக போகிற, என்னெல்லாம் சப்ஜெக்ட் படிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அவர் கேட்டிருக்காரு. அப்புறம் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாருன்னா, என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. ஒன்றும் வேணாம்னு சொன்னால் கோச்சுப்பார். எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் கொடுப்பாரு. ஸோ சாக்லேட் வேணும்னு சொன்னால் ஃப்ரிட்ஜை திறந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாரு ஒரு ரூமில். ஃப்ரிட்ஜை திறந்து எவ்வளோ வேணாலும் சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். நிறைய வாட்டி சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அவர்கிட்ட. அவர் ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் குடும்பத்தினர்லாம் வந்து முதல்ல சந்திப்பாங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் அடுத்தது வந்து அவரோட அரசியல் ஃபஸ்ட்டு அவரோட மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள், அவரோட அமைச்சர்கள் அவங்கெல்லாம் அடுத்தது வந்தாங்க. வந்தபோது நான் அதை நின்று என்னை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சிட்டாரு. அப்போ வந்து அவர் கொஞ்சம் வீக்காக இருந்த டைமு. டாக்டர்ஸ்லாம் அங்கே நிறைய டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களாம் கண்ணை காமிச்சிட்டே இருந்தாங்க, வந்து உட்காரக்கூடாது அவர் மடியில், ஏன்னா அவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் கண்ணை காமிக்கும் போது இவர் வந்து அதை வந்து கண்டுக்கவே இல்லை. இப்படி கை போட்டு காட்டி இப்படி கை வந்து என் மேலே போட்டு ரொம்ப நேரம் அவர் மடியில் உட்காந்துருந்தேன். எல்லாரும் பார்த்துட்டு போனாங்க, யார் இந்த பையன். ஏன்னா அவர் நம்ம கான்ட்ராஸ்டிங்காக இருப்போம்ல.